T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய சாம்பியன் பட்டம் வென்றது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை இந்தியா வென்றதால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் ஆடிப்பாடியும் வெற்றியை கொண்டாடினர். இந்திய அணியின் இத்தகைய சாதனையை பாராட்டி அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டு இருந்தது. மேலும் மாநில அரசுகளும் வீரர்களுக்கு ரொக்க பரிசுகளை அறிவித்தனர். இந்திய அணியின் இந்த வெற்றியை குறித்தும் அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசை பற்றியும் பேசிய இந்திய அணியின் பேட்மிண்டன் வீரர் சிராக் ஷெட்டி, இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் மட்டும்தான் விளையாட்டா என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவரை தொடர்ந்து கிரிக்கெட்டை போல் மற்ற விளையாட்டுகளுக்கும் மக்கள் அதே கவனத்தை கொடுக்க வேண்டும் என பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் கூறியுள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில், கிரிக்கெட் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பதை எண்ணி வருத்தமடைகிறேன். கிரிக்கெட்டை விட பேட்மிண்டன், கூடைப்பந்து, டென்னிஸ், பாக்ஸிங் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் உடல் ரீதியாக மன ரீதியாக மிகவும் கடினமானது. சில விளையாட்டுகளில் மூச்சு விடுவது கூட கடினமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட்டை பற்றி விமர்சனம் செய்வது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் கிரிக்கெட் மக்களின் இதயங்களில் அசைக்க முடியாத இடத்தை பெற்றுள்ளது. கிரிக்கெட்டை பற்றி நான் தவறாக சொன்னாலும் கிரிக்கெட் இன்னும் பிரபலம் அடையும். ஏனென்றால் அது அனைவருக்கும் பிடிக்கும், எனக்கும் கூட பிடிக்கும். ஆனால் மக்கள் மற்ற விளையாட்டுகளுக்கும் அதே கவனத்தை கொடுக்க வேண்டும். இல்லையெனில் இந்தியா எப்படி விளையாட்டு நாடாக மாறும்? கிரிக்கெட்டுக்கே முன்னுரிமை கொடுத்தால் ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்லும் சீனாவை எப்படி முந்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மையில் இந்தியாவின் கிரிக்கெட் அமைப்பிற்கு ஆண்டிற்கு 13,000 கோடிக்கு மேலாக வருமானம் வருகிறது. இதன் மூலம் இந்தியா விளையாட்டுத் துறையில் மேலோங்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒலிம்பிக் போன்ற மிகப்பெரிய விளையாட்டுகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வெல்கிறது என்பதை பொறுத்தே உலக அளவில் இந்தியாவின் விளையாட்டுத் துறை மேம்படும். விளையாட்டுத் துறையில் இந்தியா மேலோங்க வேண்டும் என்றால் ஒலிம்பிக்கில் காணப்படும் அனைத்து விளையாட்டுகளிலும் இந்திய வீரர்கள் பங்கு பெற வேண்டும். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கு பெறும் இந்த ஒலிம்பிக் விளையாட்டில் ஆரம்பம் முதல் இப்போது வரை இந்தியா மொத்தம் 35 பதக்கங்கள் மட்டுமே பெற்றுள்ளது. அதில் 10 தங்கம், 9 வெள்ளி, 16 வெண்கலம் மட்டுமே அடங்கும். 140 கோடிக்கு மேலான மக்களை கொண்ட இந்தியாவானது ஒலிம்பிக்கில் வெறும் 35 பதக்கங்களை வென்றுள்ளது என்பது வருத்தத்திற்கு உரியது. சாய்னா நேவால் கூறிய இந்த கருத்திற்கு உங்கள் கருத்து என்னவென்று கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்ற உலக அளவில் நடைபெறும் பல்வேறு விளையாட்டு செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.